தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரே, இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித சூசேப்பரை பற்றி அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் இந்த நற்செய்தி பகுதி அவரை ஒரு நீதிமான் என்று அடையாளப்படுத்துகிறது. பல புனிதர்கள், திருத்தந்தையர்கள் மற்றும் திருச்சபையின் ஆவணங்கள் அவரது கேள்விக்கு இடமில்லாத புனிதத்தை எடுத்து காட்டுகின்றன. அவர் தனது மனைவியை போலவே மாசற்றவராகவும் பாவத்திலிருந்து விடுபட்டவராகவும் தொடக்கத்திலிருந்து கடவுளால் காப்பாற்றப்படவில்லை என்றாலும், தந்தையாகிய கடவுள் தம் மகனின் வளர்ப்பு தந்தையாக ஒரு நீதியுள்ள மற்றும் புனிதமான மனிதரை தேர்ந்தெடுத்திருப்பார். புனித சூசேப்பருடைய கனவு சாதாரண கனவு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதருடன் சேர்ந்து புனித சூசேப்பருடைய மனதில் நம்பிக்கையின் உறுதியை பதிய வைத்தது. கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய அவரது விருப்பத்தை வலுப்படுத்தியது. புனித சூசையப்பர் உலக மீட்பரின் தந்தையாகவும் பாதுகாவலராகவும் ஆனார். டிசம்பர் 8, 1847 அன்று திருத்தந்தை 9ஆம் பயஸ் புனித சூசையப்பரை கத்தோலிக்க திருச்சபையின் உலகளாவிய பாதுகாவலராகவும் அறிவித்தார். அவர் கடவுளின் மகனை பாதுகாத்தது போலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் உறுப்பினர்களான நமக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார். நமது திருவருகை காலம் அதன் இறுதி வாரத்தில் நுழையும் வேளையில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித குடும்பத்தின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருச்சபையின் வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புனித யோசேப்பு தொடர்ந்து வகிக்கும் பங்கையும் நினைவுபடுத்துகிறோம். விண்ணகத்திலிருந்து வரும் அவரது பரிந்துரை சக்தி மிக பெரியது. குறிப்பாக நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது, பயத்துடன் போராடும் போது அல்லது சில கடுமையான சவால்களை எதிர்கொள்ளும் போது நாம் அவரது ஜெபங்களை நாட தயங்கக்கூடாது. இன்று புனித சூசேப்பர் மீதான உங்கள் தனிப்பட்ட பக்தியை பற்றி சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக ஒரு கனவில் அவருக்கு தெரிவிக்கப்பட்டபடி கடவுளின் விருப்பத்திற்கு அவர் காட்டிய ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலை பற்றி சிந்தியுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த பணியை மேற்கொள்ள ஒருபோதும் தயங்காமல் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை பின்பற்றி முயற்சி செய்யுங்கள். புனித சூசையப்பர் ஜெபத்தில் நோக்கி திரும்புங்கள். அவருடைய சக்தி வாய்ந்த பரிந்துரை உங்களை பாதுகாக்கவும்
உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் பகுதிகளில் கடவுளின் கிருபையை பெறவும் உதவும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அனைவரும் இணைந்து ஜெபிப்போமாக. விவரிக்க முடியாத அன்பினால் எங்களை அன்பு செய்து எங்களுக்காக மனு அவதாரம் எடுத்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். மனிதனாக அவதரிக்க நீர் படைத்த சிறந்த படைப்பான அன்னை கன்னிமரியாளையும் நீதிமானாகிய புனித சூசேப்பரையும் தேர்ந்து கொண்ட உமது பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அருளை எந்நிலையிலும் இழக்காமல் தங்களை பாதுகாத்து கொண்ட புனித சூசை மற்றும் புனித மரியாளைப் போல தூய்மையில் நாங்கள் நிலைத்திருக்க உமது அருளை தாரும். எங்கள் மத்தியில் எந்நாளும் குடிகொண்டிருக்கும் இம்மானுவேலே, உமது திருப்பாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களை அரவணைத்து காத்து கொள்ளும். எங்கள் காயங்களை கட்டுப்போட்டு குணப்படுத்தும். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய இறக்கைகளில் இருக்கும் நலமான வார்த்தை என்னும் மருந்தினால் நாள்தோறும் என் ஆன்ம காயங்களை ஆற்றி என் இதயத்திற்கு பலத்தையும் ஆற்றலையும் தந்தருளும். உம்முடைய மேலான இரக்கத்தின் காரணமாக என் வாழ்நாள் முழுவதும் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வழிநடத்தி வருவதாக. உமது கரத்தில் களிமண்ணாய் இருக்கும் என்னை உலக அனுபவம் என்னும் நெருப்பினால் இழப்புக்கள், தனிமை, வெறுப்பை, பகைமை, ஏக்கம், காட்டிக் கொடுத்தல், புரிந்து கொள்ளா தன்மைகள், போலி முகங்கள் இவைகளினால் சுட்டெரித்து என்னை தூய்மைப்படுத்தி என் ஆன்மாவை பலப்படுத்தி உயர்த்துகிற உமது கருணைக்காக நன்றி கூறுகிறேன். உமது கையில் உள்ள என்னை உலகத்தின் சோதனைகள் உடைத்து விடாமல் என்னை அழகிய மண்பாண்டமாக உருவாக்கி பிறருக்கு வாழ்வு கொடுக்கும், அன்பை கொடுக்கும், ஆறுதல் கொடுக்கும் மனிதனாக வாழ அருள் தாரும். ஆண்டவரே, உம்மில் இணையாத வாழ்வு இந்த உலகில் இருந்தென்ன பயனென்ன என்ற வார்த்தைக்கு ஏற்ப உம்மோடு எப்போதும் இணைந்து இந்த உலகத்தில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், சந்திக்கிற மனிதர்கள், செயல்படுத்துகிற காரியங்கள், வேலை வாய்ப்புகள், தொழில் முயற்சிகள் அனைத்திலும் நாங்கள் உமது மகிமை பறைசாற்றி வெற்றி பெற உமது அருளை எங்கள் மீது எப்போதும் வைத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாரநாதா, ஆண்டவரே விரைந்து வாரும்.